இன்றைய ஆத்மீக தேன். இன்று தினத்தின் தியானத்திற்காக ஏசியா 53:4-5 உங்களுக்காக நான் வாசிக்கட்டும். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிக்கப்பட்டவரும் வாதிக்கப்பட்டவரும் சிறுமைப்படுத்தப்பட்டவருமாய் எண்ணினோம். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமத்தின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டாக்கும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம். ஆம் பிரியமானவர்களே, தீய சுபாவம் உள்ளவர்களாகிய நம்மை குணமாக்கும்படிக்கு அவர்தாமே வாதிக்கப்பட்டவராய் தம்முடைய திவ்ய சுபாவத்தினாலே நம்மை அலங்கரித்தவராயிருக்கிறார். ஆம், மெய்யாகவே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய சகல துக்கத்தையும் சுமந்ததான தேவன் இந்நாளிலும் காணப்படுகிறதான பற்பல விதமான ஒடுக்கத்திலும் நெருக்கத்திலிருந்தும் நம்மை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் தாமே நம்மை ஐஸ்வர்யவானாய் மாற்றும்படி தம்மையே தரித்திரனாக்கினதான தேவன் உன்னுடைய வாழ்க்கையிலும் இருக்கிற சகல குறைகளையும் நிவர்த்தி செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுகளை அனுபவித்தபடியால் சோதனைக்குள் கடந்து செல்கிற உனக்கும் உதவி செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். இதோ என் தேவனாகிய கர்த்தர் உனக்காய் சகலவித உபத்திரவங்களையும் கடந்து சென்று ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தில் இருந்ததான உன்னை விடுவிக்கும்படி மரணத்தை ருசி பார்த்து பாதாளத்தை ஜெயித்ததான தேவன் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா கவலைகளையும் கண்ணீர்களையும் நீக்கி போட்டு உன் வாழ்வை தம் வலது கரத்தை பிடித்து வழி நடத்த போதுமானவராயிருக்கிறார். சோர்ந்து போகாதே, நான் உங்களுக்காய் ஜெபிக்கட்டும். எங்களை அதிகமாய் நேசிக்கும் அன்புள்ள பிதாவே, எங்கள் வாழ்விலே நீர் ஜீவாதிபதியாய் இருந்த எல்லா இன்னல்களையும் நீக்கி போட்டு மேன்மையான பாதையில் நீர் வழி நடத்த வல்லவராய் இருக்கிறபடியால் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்நாளிலும் பலவிதமான மனக்கவலைகளில் இருக்கிறதான உம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய நல் சகாயத்தை செய்து ஜெயம் கொடுத்து நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.